ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு இட்லி மாவு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போண்டா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்காங்க. இப்போ அதையே சேர்த்திக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்காங்க, அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இட்லி மாவு நம்ம சேர்க்குறப்ப போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக வருங்க, அதனால தாங்க நம்ம இட்லி மாவு சேர்க்குறோம். காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி இட்லி மாவுலேயே உப்பு சேர்த்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போண்டா போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. இல்லைன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய கோதுமை மாவு இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.